இந்த மாதிரி கம்பி வேலி போட்டாதாங்க 15 வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க. அது எப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃபென்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா போட்டா போதும் அப்படின்னு நினைச்சாருங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃபென்ஸ் கிடையாதுங்க. காரணம் என்ன, அவரோட பிளான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பக்காவான இண்டஸ்ட்ரி, ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபேக்டரி கட்டணுங்கிறத ஒரு ஆசைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு பட்ஜெட் ஃபென்ஸ் போட்டா உங்களால வந்து ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அதனால நம்ம மாருதி வண்டிங்களை என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பக்காவான ஃபென்சிங் போடுங்க, உங்களுக்கு 10 to 15 வருஷம் அப்படியே கிடக்கும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணீங்க. அவருக்கான சஜஷன் கொடுத்து அவருக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த இதுல என்ன மாதிரி கல்லெல்லாம் போட்டுருக்கு என்னங்கிறத நான் இந்த உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஃபென்சிங். நான் சொன்ன மாதிரிங்க 8 அடி கல் யூஸ் பண்ணிக்கோ. கிணது கொடுக்கலுங்க, ப்ராப்பர் கிணது கொடுக்கல். கல் சைஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளவு தெளிவா இருக்குங்க. அதே மாதிரி 8 அடி ஸ்பேசிங்க்கு ஒரு கல் போட்டு கொடுத்துருக்கோங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து இன்னமே நல்லா பக்கா ஸ்ட்ரென்த்தா இருக்குங்க. அதே மாதிரி சப்போர்ட் கல் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா கிணது கல்லுல 6 அடி கல் யூஸ் பண்ணி சப்போர்ட் கொடுத்துருக்கோம். எல்லா 8வது கல்லுக்குமே சப்போர்ட் கொடுத்து ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு கஸ்டமருங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்கவான ஃபென்சிங்கா இருக்குது இதுங்க. கல்லை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பக்காவா வந்தாச்சுங்க. அடுத்தது நம்ம மாருதி வந்துங்க டபுள் சைட் ட்விஸ்ட் மாடல் செயின் லிங்குங்க. சோ நான் சொன்ன மாதிரிங்க பட்ஜெட் ஃபென்ஸ் போயிருந்தாருன்னா முள்ளு கம்மி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இது வந்து அவர் கமர்ஷியலா பயன்படுத்துறதுனால வந்து நம்ம செயின் லிங்க் சஜஸ்ட் பண்ணாங்க. அது நம்ம மாருதி வண்டிங்க டபுள் சைட் ட்விஸ்ட் மாடல் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம். பக்காவான 3 இன்ச் கேப்ல கொடுத்துருக்காங்க. நீங்க மெஷர் பண்ணி பார்த்தாலே தெரியும், அக்யூரேட் 3 இன்ச்சோட வருங்க. நம்ம சுப்ரீம் பிராண்ட்ல வந்து இந்த கஸ்டமருக்காக பண்ணி கொடுத்துருக்கோங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா உங்க லைஃப் வந்து கண்டிப்பா 10 to 15 இயர்ஸ்ல கேரண்டியா இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராதுங்க. சோ இது ஒரு அடி பாத்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம 6 அடி கொடுத்துருக்கோங்க. சொன்ன மாதிரி 8 அடி கல்லுங்க. சோ ப்ராப்பரா 2 அடி கல்லு உள்ள போனாதான் இப்ப இந்த கல்லு பாருங்க என்ன ஆட்டினாலும் உங்களுக்கு அந்த ஷேக் இருக்காது, நல்லா பக்காவா இருக்குங்க. ஒரு மழை பெஞ்சதுன்னா இன்னுமே நல்லா பக்காவா செட் ஆயிரும் உங்களுக்கு எல்லாமே. சோ அதனால ரொம்ப தெளிவா இருக்குங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற 6 அடி வலை வந்து நம்ம போட்டுருக்கோம். கூட வந்து 3 லைன் முள்ளு கம்பி கொடுத்துருக்கோங்க. அதுவும் நம்ம சுப்ரீம் பிராண்ட்ல கொடுத்துருக்கோம். ஈவன் கட்டு கம்பி முதல் கொண்டு பாத்தீங்கன்னா 17 kg துரு பிடிக்காத கம்பி யூஸ் பண்ணி கட்டி கொடுத்துருக்கோங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து 15 வருஷத்துக்கு இந்த ஃபென்சிங் வந்து எந்த வித பிரச்சனையும் அப்படியே இருக்குங்க. சோ இந்த ஃபென்சிங் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 200 இருந்து 230 ரூபா அப்ராக்சிமேட்டா நம்ம சைட்டுக்கு தகுந்த மாதிரி வருங்க. சோ இந்த கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஃபென்ஸ் தான் வேணும்னாரு. அதெல்லாம் போயிட்டு வெறும் 120 ரூபா 155 ரூபாய்க்கு முடிச்சிருக்கலாங்க ஒரு அடிக்குங்க. பட் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா என்ன தேவையோ அதுக்கான ஃபென்சிங் தான் நம்ம பண்ணி ஆகணுங்க. நீங்க ஒரு முள்ளு கம்பி போட்டு பண்ணிருந்தீங்கன்னா நாளைக்கே அவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் பண்றாருன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சேஃப்டியே இருக்காதுங்க. அவர் ஒரு கேஸ்டிங் கம்பெனி மாதிரி போடணும்னுக்கிறாரு. அவர் ஒரு கேஸ்டிங் கம்பெனி மாதிரி போடணும்னுக்கிறாரு. சோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து முள்ளு கம்பி மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சேஃப்டிங்கிறது 100% கொடுக்காதுங்க. 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அதை தான் நீங்க பார்டரா நம்பி இருக்கணும். சோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த மாதிரி செயின் லிங்க் போட்டா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து பலன் அளிக்குங்க. நீங்க ஒரு பிளாட் போடுறீங்க, சின்ன சின்ன சைட்டு வெறும் சேஃப்டிக்காக போறீங்க, ஒரு 4 வருஷத்துல வீடு கட்டிக்கலாம், நீங்க தாராளமா வந்து முள்ளு கம்பி போட்டாலே போதுங்க. அதுக்கு நீங்க இவ்வளவு ஹெவியா போடணும் எந்த வித அவசியமே கிடையாதுங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட தேவைகளுக்கு என்ன ஃபென்சிங் போடணும் அப்படின்னு நீங்க தெரியாம இருக்கீங்க, நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க லேண்ட் என்ன, அதுக்கான அமைப்பு எப்படி இருக்கு, அதுக்கு என்ன ஃபென்சிங் போட கரெக்டா இருக்கும், உங்களோட யூசேஜ் என்ன, பட்ஜெட் என்ன, இத்தனை அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ஃபென்சிங் நம்மளால கொடுக்க முடியுங்க. சோ உங்க லேண்டுக்கு நீங்க ஃபென்சிங் போடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம மாருதி வெண்டிங் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க.